இந்துத்துவா பேஸ் உள்ள கட்சி வந்து அதிமுக. நீங்க அதிருப்தியே ஆகுனாங்கன்னா, அவங்க பிஜேபிக்கு தான் போவாங்க. திமுகவுக்கு வராது. இதுதான் கடந்த கால வரலாறு. அதுதான் நடக்கும்னு வச்சுக்கங்களேன். அதுதான் நடந்தது. பாராளுமன்ற தேர்தல்ல. அதனால தான் நீங்க வந்து அண்ணாமலை தைரியமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். கண்டிப்பா நம்ம வந்து கடந்த தேர்தல்களை விட இந்த தேர்தல்ல கண்டிப்பா நம்ம பெர்சன்டேஜ் வாங்குவோம். ஒரு பெரிய லெவல்ல ஓட் பேங்க் நம்ம வந்து ரேஸ் இருக்குங்கிறத காட்டுவோம் அப்படிங்கிறது அவருடைய பெரிய எண்ணமாவும் இருந்தது. ஒர்க் பண்ணி காட்டினாரு. பட் 2 பேரும் ஒண்ணா சேர்றப்போ அதுக்கான சூழ்நிலைகள் இப்ப இல்ல. அவ்வளவுதான். புரியுதுங்களா? 2வது ஒரு ஆக்டிவா இருக்கிறப்ப அண்ணாமலை இருந்த சூழ்நிலை வேற பிஜேபி. தற்போது இருக்கிற சூழ்நிலை வேற. நயினாருடைய பிஜேபி வேறன்றீங்க. வேற. நீங்க அதனால நீங்க வந்து அதிமுக, பாஜக கூட்டணி வந்து நினைக்கிற அளவுக்குலாம் நடக்காது. இல்ல சார், அப்ப நீங்க சொல்றது வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைமையில எடப்பாடி அடிச்சது அந்த ஓட்டே வாங்குனாங்க. 100% எடப்பாடி தற்கூரின்னு சொல்லி தான் அந்த ஓட்டே ஆமா. வாங்குனாங்க. 100% இப்போ நீங்க இந்த நட்பு வந்து எலி தவள நட்பாயிடும் அப்படின்ற மாரி சொல்றீங்க. 100% தென் மாவட்டங்கள்ல வந்து என்னைக்குங்க வந்து டெபாசிட் இழந்திருக்குது அதிமுக. 3வது இடம் போணுச்சு. மதுரையில 3வது இடம் போணுச்சு. 2வது இடம் ராம சீனிவாசன் வந்தாரு. பிஜேபி வந்தது 2வது இடம். இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வந்தது. அதுக்கு காரணம் அதிமுக வாக்குகள் தான் போச்சு. திமுக ஓட்டு போல, திமுக கூட்டணி வாக்குகள்லாம் போல. இதுதான் நல்லது. அது வந்து பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இது அதிமுகவும் தெரியும். தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க அவங்க. தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. கண்டிப்பா 2 பேரும் சேர்ந்தாலாம் வாய்ப்பு இல்ல. சேர்ந்தா குறையுமே ஒழிய, அதே ஓட் பேங்க் திருப்பி அதே பெர்சன்டேஜ் கிடைக்காதுங்கிறது நல்லாவே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் அதனால என்ன வச்சு சொல்றேன், கண்டிப்பா 2026 தேர்தல்ங்கிறது திமுகவுக்கு ஸ்வீப் தான்.